சொல்லுகிறீங்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அன்பு செலுத்த முடியும். 11ஆம் வசனத்துக்கு போவோம் பாருங்கள். நீங்களும் நானும் ஆண்டவரத்தில் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு இதோடு அவன் சோதிக்கும்படி வந்தான். நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு பேர் வேதம் கொடுக்குது பாருங்கள். வாசிங்க 11ஆம் அதிகாரத்தில். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரோடொருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றையிலேருந்து நான் சொல்லுவோம், ஆண்டவரே நான் கடன்காரன். கையை ஊற்றுங்க. இன்னும் கடமே வாங்காத மாதிரி எப்படியே பேன்னு யோசிக்கிறீங்க. இருக்கிறது எல்லாமே கடன் தான். அதோ ஃபோன் ஓடின்னு இஎம்ஐயில் ஓடுது, கார் இஎம்ஐயில் ஓடுது, நம்ம போட்ட ட்ரெஸ்ஸு கூட இஎம்ஐயில் தான் போயினுக்குது. கரெக்டாக இல்லையா? மொத்தத்துக்கும் கடன்காரன். ஏன்டா ஒரு ஐயா சொன்னார், டிஃபென்ஸ் ஐயா, ஆண்டோட கிருபையில் இந்த சபையில் இருக்கிற எல்லாமே நானும் சரி ஒரு பைசா கடன் கிடையாது, எல்லாம் நாங்கள் சொந்தமாக உழைச்சி வாங்கினோம். நான் சொன்னேன், அப்போது நீ கடன்காரன் தான் அப்படின்னு. எப்படி கடன்காரன்? நீ சம்பாதித்து உன் சபைக்கும் சபை ஊழியத்துக்கும் செய்து கொண்டாய். பிற பாதிக்கப்பட்ட சபைக்கும் நொந்து போன சபைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கு நீ என்ன செய்தாய்? எதுவுமே இல்லை. அந்த சபையில் முழுக்க அவங்க சொந்தக்காரங்க தான். அவங்க சபை முழுக்க அவங்க சொந்தக்காரங்க, வெளியாள் யாருமே கிடையாது. அப்போ அவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்களும் நானும் யார்? ஒரு இடத்தில் ஒரு அன்பு கூற சொல்லுங்கம்மா. ஒரு இடத்துல ஒரு அன்பு கூற சொல்லுங்கள். ஆண்டவரே கடன்காரன். நீங்கள் நம்பினால் நம்ப விட்டால் உலக பிரகாரமாக நீங்கள் எல்லோரும் கடன். ஏன்னா நம்ம எல்லாரும் மேலே எவ்வளோத்துமா 1 லட்ச ரூபா கடன் வச்சுருக்காங்களாம். அது தெரியுமா? அரசாங்கத்தில் உலக வங்கி நம்ம மேலே எல்லாரும் மேலே என்ன கடன் வச்சிருது? 1 லட்ச ரூபா. பிறக்கும் போதே கடனாளியாக பிறக்கிறான், சாகிற வரை கடனாளியாக. ஒருவேளை நீங்கள் வச்சுனா, ஆண்டவரே நான் என்றைக்குமே ஐயா நான் இது நாள் வரைக்கும் பிறந்ததில் ஒரு 10 பைசா ஆட்ட கடன் வாங்குது இல்லையான்னு சொன்னால் சந்தோஷம். ஆனால் நீ கடனாளியாக இருக்கிறாயே, இந்த கடன் எப்படி செலுத்த முடியும்? வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, இதெல்லாம் போயிட்டே இருக்கும். எப்படி போகும் தெரியுமா? அன்பு செலுத்த கடனாளியாக இருக்கிறோன்னா அந்த அன்பை நம்ம கடன் அடைக்கணும்னு சொன்னால் இன்னொரு இடத்துல அன்பு செலுத்தணுமா? எப்படி இது பாருங்கள் வித்தியாசம். நான் ஒரு கடனாளி, நீங்கள் ஒரு கடனாளி. அந்த கடனை அடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பிற இடத்துல அன்பு செலுத்தணுமா? அப்போ அந்த கடனை அடைக்க முடியும். நீ அந்த கடனை அடைக்கலைன்னு சொன்னால் நீ கடனாளியாக தான் போவேன். கடனாளியாக இருக்கிறவனுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா? இப்போ பேங்க்கில் நான் லோன் போட்டு கடன் கட்டலன்னு வச்சுக்கிங்களேன். நான் போய்ட்டு ஆண்டவர் இப்போ எங்கள் மேனேஜர் ஒரு 5 லட்சம் கொடுங்கன்னா சொல்லுவோம், ஏமா 50,000 கடன் வாங்கினா அதுவே மகளிருக்குள்ள கட்டலை, நீ 5 லட்சம் கடன் கேட்க வந்திருக்கிற சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இதே தாங்க அங்கேயும் நடக்கும். இதே தான் அங்கே நடக்கும். ஆண்டவர் உடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், எல்லாம் சொன்னோம், அதை சொன்னோம், இதை செய்தோம், எல்லாம் செஞ்சேன். ஆனால் கடன்காரனாக வந்துக்கிறியே. நான் உன்னுடைய கிரயத்தை, நான் உனக்கு ரத்தம் சிந்தி கிரயத்தை கொடுத்து மீட்டெடுத்து உன்னுடைய கடன்லேருந்து நான் பிரச்சனை எடுத்துனேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? உனக்காக நீ வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு ஆத்துமா கூட இல்லாமல் வந்தா. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், லாபம் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் போச்சுன்னா அது அந்த பிஸ்னஸுக்கு பேர் என்னம்மா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், லாபமே வரல. அப்போ அதுனா அங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது? நஷ்டம். நஷ்டம் மீன் கடன். நீ ஒரு ஆத்மாவை கூட்டி கொண்டு பரலோகத்துக்கு போகிறேன்னு வச்சு நீ எதுவுமே கூப்பிட. நான் மட்டும் ஆண்டவரே நான் உபவாசம், ஃபுல்லாக உபவாசம், நான் ஃபுல்லாக ஜெபம், நான் ஃபுல்லாக எல்லா காரியம் எல்லாம் செய்து நான் வந்தேன் என்று நேசிசில் சொன்ன மாதிரி, ஆண்டவரே எனக்கு பிறன் யார்? என்னப்பா நான் ஆண்டவரே ஒரு சபை மீட்டிங் விட்டதில்லை, ஒரு ஊழியத்தை விட்டதில்லை, ஒரு காரியத்தை செய்யலை, ஃபுல்லாக வேதம் வாசிச்சு ஃபுல்லாக ஜெபம். நல்லது தான். ஆனால் நீ யாராக போகிறாய்? அங்கே போகும்போது யாராக போவேன்? கடனாளியாக தான் போவா. கடன்காரன்னு ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். இப்படி விஷயம் கேட்டுப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் விதைக்கிறது? அறுப்பு 30, 60, 100 பலன் தரது. ஏற்கனவே கடன். இது பற்றி சொன்ன போனால் மற்றவங்க மாதிரி இருக்குது. திவால் ஆகிட்டு 1 கோடி 2 கோடி பல ஆயிரம் கோடி திவால் ஆகிட்டு வெல் நோட்டீஸ் சுட்டிட்டு ஆனால் இன்னொரு புதுசாக கம்பெனி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு லட்சம் கோடி கடன் கொடுக்கும். அந்த மாதிரி கதையாக இருக்கு. அந்த மாதிரி உபதேசமாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விதைக்கிறது அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தனையோடு ஒப்புக்கூடாதீங்க. தயவு செய்து சொல்லுமா. அதை ஆண்டவர் சொன்னா தெரியுமா? உற்சாகமே கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகம் என்று சொன்னால் சியர்ஃபுல் மீன்ஸ் என்ன தெரியுங்களா? என்னை அழித்து நான் கொடுப்பது, என்னை அழித்து கொடுப்பது. அன்றியும் சகோதரரே,
மக்கத்தின் நாட்டுக்கு தேவன் அளித்த கிருபையை பாருங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அழகாக பவுல் சொல்லும்பொழுது, தங்கள் கொடிய தரித்திரத்திலிருந்தும், எப்படிங்க தாங்கள் எப்படி இருந்தாங்க? கொடிய தரித்திரங்க. சாப்பாடு கிடையாது அந்த நேரத்தில். வச்சுக்கிறது ஒரே ஒரு ஆழாக்கு அரிசி தான், அது பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். தனக்கென்று எதுவுமே கிடையாது, மாற்றுவதற்கு கூட நிலைமை கிடையாது. ஆனால் அதிலும் இருந்து அப்போஸ்தல ஊழியத்திற்கு கொடுத்தார்கள். அந்த பகுதியை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. இப்போது விஷயம் இருக்குது, வாரம் வந்து பொய் சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு 10 ரூபா நோட்டு காணிக்கை போட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக ஆசீர்வதினா 10 ரூபா போட்டு 1000 ரூபா வாங்குறதுக்குன்னு ஆண்டவர்னா என்ன கம்பெனி வச்சுருக்காரு? வாசிங்க 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் சகோதரரே, மகதேனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும். ஒரு நிமிஷமா, தரித்திரம்னா என்ன? கொடிய தரித்திரம்னா என்ன சொல்லுங்க. நம்ம சபை, அதனால தான் நான் பேசுகிறேன். ஏதோ ஆண்டவர் நோக்க, நான் கான்டெக்ட் வேறு ரெடி பண்ணி வந்தேன், இங்கே வேறு ஓடுது. இதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா. ஐயா சொன்ன மாதிரி இங்கேருந்து பேசுகிறதுக்கு யார் பொறுப்பு? நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு அது வசனம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்கள், என்ன தரித்திரத்துக்கும் கொடிய தரித்திரத்துக்கும் விஷயம் சொல்லுங்கள். வியாதி, கொடிய வியாதி வித்தியாசம் என்ன? வியாதியாக இருக்கிறான்னு ஓகே, கொடிய வியாதியாருன்னு அர்த்தம். வியாதின்னா ஜென்ரல் வார்டு, கொடிய வியாதினா ஐசியூவில் இருக்குது. எதுங்க கிரிட்டிக்கல்? ஐசியூவில் போனது என்ன அர்த்தம்னா, இப்போ எல்லாமே ஐசியூ தான். போய் சேர்ந்த உடனே முதல்ல போனாங்க ஐசியூவில் போகிறேன். ஏன்னா அப்போ தான் பெட் சார்ஜ், பில்லிங் சார்ஜெலாம் வரும். அது அடுத்த விஷயம். அன்றைக்கெல்லாம் ஐசியூவில் இருக்குன்னு சொன்னாலே கிரிட்டிக்கல் கேர் இன்ஸ்டிடியூட் இல்லையா? அதுதானே அது. அப்போது அந்த கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன், சாக கிடக்கிற நிலைமையிலே கிடக்கிற மனிதன் அன்பு செலுத்த முடியுமா? தனக்கு இப்போ நான் சாக கிடக்கிறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு நான் அன்பு செலுத்துவேனா? நான் பிறருக்கு அன்பு செலுத்த முயற்சிப்பேனா? சொல்லுங்கள். அப்போது நாம் வசனத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா? தயவு செய்து இனிமேல் அந்த வசனத்தை ஜோம் பண்ணிங்கன்னா புரிந்து கொள்ளுங்கள். எவன் ஒருவன் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறானோ அவன் அவ்வளவா அழிவான். இதுக்கு நான் வாழ்க்கையில் உதாரணம் இருக்குது, இதை சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனாருக்கு நான் செருப்பு பக்கத்தில் இருந்த பெட்டில் பார்க்கும் பொழுது, சர்ஜிக்கல் வார்டில் இருந்தேன், சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த காலெல்லாம் எடுத்து போட்டு படிக்காத மக்கள் படுகின்ற வேதனையை பார்த்தேன். அடுத்தது அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை அனுப்பினேன். ஒருத்தர் போட்டார் பதில், இந்த பாஸ்டர் காசு கேட்குறதே, எப்போ பாரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருந்து காசு கேட்குறதே பெரிய வேலையாக இருக்குன்னார். அதோடு ஏற கட்டுறேன். என்னுடைய மகளோடு வேலை செய்கிற ஒரு பெண்மணி, அவங்க வந்து பார்த்துட்டு 3000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அன்பு கூணுவில் நான் இதில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் வசனம். நீங்கள் இரட்டத்தனையான வானம், அதாவது வானத்தை பலகனை திறந்துட்டு கொள்ளாமல் போட்டு ஆஸ்வதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி வேணும்? அழிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது பலனை தராது. எந்த பலன்? 30, 60, 100. என்ன நினச்சிட்டிங்க? ஆண்டவர் காணி கொடுக்குதுன்னா சும்மா ஏதோ உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து போட்டு சும்மா ஏதோ ஒன்று கொடுத்துருக்குதா? அவர் என்ன சொன்னார் பாருங்கள். கடனாளியாக இருக்கிறோம். அப்போது எபேசியர் 4:15 பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நான் வளருகளாக இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? எப்படி செய்தார்? நான் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு, முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்துவதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த கடனை அடைப்பதற்கு என்ன செய்தார்? அப்படி எப்படி செய்யணும்னு சொன்னால், தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம் இருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும் பரமண்டல ஜெபம்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பரமண்டலங்களின் பிதாவே, அந்த ஜெபத்தில் மத்தேயு 6:12 எடுத்து வாசியுமா. அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் பாருங்க. இதுதான், இதுவும் ஒரு கடன்.
இந்த கடனை அடைப்பதற்கு நாம் எப்படி பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லுவோம். வாசிமா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பிறனிடத்தில் அன்பு செலுத்த மறந்து இருக்கிற பட்சத்திலே ஆண்டவரே என்னையும் நீர் மறவாதிரும். அதான் அர்த்தம். புரியுதுங்களா? அன்பு செலுத்த கடனாளி எப்படி வேத வசனங்கள் அங்கங்கே பாருங்கள் இணைந்து இருக்க பாருங்கள். அதுதான் தெரியாமல் ஒளறித்தனம் பிரசங்கம். இங்கே ஏகப்பட்ட ஒளறல் பிரசங்கம். உங்களெல்லாம் சுண்ணாம்பு கால்வலை தான் போடணும். கர்த்தருடைய இருதயத்தோடு ஆண்டவர் நான் நிற்கிறேன்னா அவர் இருதய குமுறலை இங்கே உங்களுக்கு வெளிப்படுத்தணுமா? அவர் என்னத்தை பேசணுமா? நீங்கள் ஒரு மனவாட்டியில் நான் கேட்குறேன், மனவாட்டி தானே நீங்கள்? மனவாட்டி இருக்கும்போது தன் மனவாளன் அவருடைய மனசில் இருக்கிற ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் அந்த பாசத்தையும் அவருடைய வார்த்தையெல்லாம் யார்கிட்டங்க சொல்லுவார்? சபை கிட்ட தானே சொல்லுவார். சபை கிட்ட சொல்லுவாரா இல்லையா? உங்களுக்கு அவருக்கு சம்மதமே கொடுக்காம நடுவில் ஒரு மீடியேட்டர் புரோக்கர்ஸ் வந்து வேற மாதிரி டைவர்ஷன் பண்ணி செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு வச்சு இதை பாரு அதை பண்ணுற இதை பண்ணுற இதை பண்ணுற அதை பண்ணுற இதை நீங்களும் வாங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுறது சொல்லிட்டு ஆண்டவருடைய வசனத்தில் சத்தியத்தை கை கொண்டு வளராதபடிக்கு தடையா செய்திருக்கிறார். என்ன செய்வது? திருச்சபையிலே உங்களுக்கு போதிக்கின்ற வசனம் ஊழியன் போதிக்கும் பொழுது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய இருதயம், ஆண்டோடைய வார்த்தை, அவருடைய மனசு என்கிட்ட பேச போகுதுன்னு வார்த்தையோடு வரும். எத்தனை பேர் வந்திருக்கிறோம் அந்த மாதிரி? எப்படா மெசேஜ் ஆரம்பிக்கும், எப்படா செய்தி முடியுன்றது தான் பொதுவான ஒரு கண்ணோக்கம். அதுலேயும் நல்லா இருந்தால் ஓகே. என்ன மாதிரி ஆட்கள் பிரசங்கம் பண்ணால் ரொம்ப சைலண்ட்டாகவே ஆடுறாங்க. அது எனக்கு பக் 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 பக்குன்னு ஆண்டவரே என் கூட இருங்கப்பா, நான் நடுக்கத்தோடு இருக்கிறேன், இவங்க புரியுதா புரியலையான்னு தெரியல. ஆண்டவரே எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? நான் பேசுறது அந்நிய பாஷை. ஏன் சொந்த பாஷையை பேசினால் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்சை கூத்தாடி டான்ஸ் ஆடி பாட்டு என்னென்ன பண்ணிடலாம். ஆனால் நான் என் உள்ளத்தை பேசவில்லை, எனக்குள் தேவன் வைத்திருக்கிற வார்த்தை உங்களிடத்தில் பேசுகிறபடினால நீங்கள் கொஞ்சம் குழப்பந்தான் அடைவீங்க. அதில் தான் ஆண்டவர் கேட்டார் சீடரில் பார்த்து, நீங்கள் என்னை யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார். சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன, நீங்கள் என்னை யாருப்பா, என்னை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றின்னு கேட்டார். மனசை விட்டு பேசினாருங்க தன்னுடைய சபையை பார்த்து. தெரியுமா? இயேசுவானவர் தன் சபையை பார்த்து நல்லா புரிஞ்சுங்க. சீடர்கள் கிடையாது, தன் சபையை தன் மனவாட்டியை பார்த்து நீங்கள் யார் பேசுங்க. அதனால தான் உயிர்த்தெழுந்த யோவான் கடைசி அதிகாரத்தை பார்க்கும்போது பேதுருவே நீ என்னில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். அப்படின்னா தெரியுமா? பேதுருன்னு சொல்ல போகும்போது பேதுரு அல்ல, சபை, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? சபையே, மை டியர் டார்லிங், என் மனவாட்டியே நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறாயான்னு. அந்த வசனம் அங்கே என்ன சொல்லிச்சு? வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. கடைசியில் போங்க, நீங்களே தேடுங்க. உங்களுக்கு தெரியாத வசனமா என்ன? நான் எடுக்கல மாட்டேன். ஏதோ ஆண்டவர் நடத்திட்டு இருக்கா. சீக்கிரம் நீங்களே யோவான் கடைசி அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அந்த வசனம் யார் கரெக்டாக நம்மளால் ஸ்காலர்லாம் இருப்பாங்களே, டக்குன்னு எடுத்து வாசிங்க. நல்ல மைக்கில்மா வசனம் எந்த வசனம் சொல்லுமா? மைக்கில் வாசிக்கிட்டோம் சீக்கிரம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நல்லா கேளுங்க. டு யூ லவ் மீ? இது ஏக்கமா இல்லை? நான் சொல்கிறது நல்லா என்னை பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார் உங்கள்கிட்ட வந்து, இல்லை உங்கள் மனைவி உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய்ட்டு, ஏங்க நான் ஒரு வார்த்தை சொல்லமுன்னு, நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் வச்சிங்களேன், அங்கே ஒரு பெரிய ஒரு மனசு கஷ்டம் இருக்குமா இருக்காதா? கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏம்மா அப்படி கேட்குற? இல்லை, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இருந்தாலும் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா அங்கே ஒரு உள்ளம் உடையமா, கண்ணீர் விடுமா விடாதா? அப்படி கேட்டால் ஒரு மனைவியை தன் கணவன் மார்போடு அணைத்துக் கொள்வான். ஏம்மா அப்படி சொல்கிறேன்? கர்த்தர் எனக்கு நீ கொடுத்த ஒரு பெரிய முத்து, ஒரு சொத்து, உனக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுமா. இல்லைப்பா, எனக்கு மனசில் பட்டுது ஒரு ஃபீலிங். ஏம்மா ஏதாவது என் இடத்துல? இல்லைப்பா, ஏதோ கனவு மனசில் பட்டுது, கனவில் ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு, ஏதோ என்னை விட்டு நீ போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்?
இதுக்கு மேலே எமோஷ்னலாக நான் சொல்ல முடியாது. பேன் என்னை பார்க்குறீங்களே, சொல்லுங்களேன் வாயை திறந்து. எம்மா அப்படி ஃபீலிங்காக வந்து கேட்டதே இல்லையா? அடேங்க அப்பா, நல்ல சபையார்கள். போனால் போதும், மாதம் சம்பளம் அமிச்சா போதும்னுக்குறாங்க போல இருக்கு. உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். உன் தேவனாய் கர்த்தர் முழு பலத்தோடு முழு ஆத்துமோட அன்பு செலுத்தணும்னா முடியாதுமா, சான்ஸே கிடையாது. உன்னை காண்பிப்பதற்காக, நீ சோதிக்கும்படிக்கு, அடுத்து உன்னை காண்பிப்பதற்காக சபை முன்னாடி இருந்து சொல்லிக்கொள்ளலாம். ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நை பொய் சொல்கிறேன். உன் கொடுத்தல் விதைத்தல் கூட உன்னை அர்ப்பணிக்காது, உன்னைக்கென்று உன்னுக்கென்று இது இல்லை, இல்லை இது இல்லை ஆண்டவர் எனக்குன்னு, நான் இது எனக்கு வேண்டாரு, நான் கொடுக்குறேன். எத்தனை ஊழியக்காரத்தில் 1க்கு 4 கார் இருக்குது தெரியுமா? சும்மா மக்கி போய் கிடக்கும். அதில் ஒரு பெருமை வேதனை. நான் சொல்லலை, குறை சொல்லலை, யாரும் நியாயத்துக்கு நமக்கு கிடையாது. என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது அந்த காலத்தில் ஒன்று மாடலையா, இது இந்த காலத்தில் ஒன்று ஏன் அப்படின்னா, அது துடைக்கிறதே வெளியே, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு ஆள் வச்சுருக்கிறேன்யா. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்களா? அந்த மாடல் எங்கே ஆரம்பித்து இங்கே இருக்குது. இதெல்லாம் யார் கொடுத்த காசு? சபையார் கொடுத்த காணிக்கை நிறைய. எப்படி? ஆனால் அவங்க பாடும்போது உங்கள் தேவனை கட்டு உற்சாகமாக கொடுங்கள். சபையில் போய் பார்க்கணுமே பிரசங்கத்தில், என்ன இன்னும் வாரி கொடுங்கள், இன்னும் தாராளமாக கொடுங்கள், அமைக்க கொடுங்கள். எதுக்குயா கொடுக்கணும்? முதல்ல உன்னையே வருத்தி நீ கொடுக்கல, பிற இடத்துல எப்படி நீ அமைக்க கொடுக்கறது? அது எவ்வளோ பெரிய மோசமான காரியத்தை கொண்டு வரும் தெரியுமா? ஏன் இன்றைக்கு இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளும் திருச்சபைகள் பாதிப்பும் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது? தேவ கோபாக்கினை முதல்ல சபையிலேருந்து எழும்பும். அவனவன் அல்ல, அவரவர் தேவைகளை ஏற்ப வச்சு. அப்போஸ்தலர்கள் உதாரணமே அதை தான். முதல்ல சபை செய்த, கட்டி முடித்த காரியமே, முதல்ல செய்த காரியம் என்ன? மனம் திரும்பினார்கள், அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். என்னவோ தெரியல, ஆண்டவர் ஸ்தோத்திரம், காரியங்கள் போய்கொண்டிருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இன்னொரு விஷயம் பாருங்க, 42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் வச்சாங்க. அதுதான் முதல் பேட்டர்ன். பழைய ஏற்பாட்டில் அது வந்து கேட்டான் பாருங்க, ஆண்டவரே நித்திய ஜீவ சூழ்ந்துகளை செய்யணும்னு சொன்ன நியாயப்பிரமாணம் இருக்குதுப்பா, ரைட், ஓகே. ஆனால் இங்கே கொடுக்குற காரியம் என்ன? முதல்ல ஆண்டவர் கொடுத்தோன்னே என்ன செய்த? பெந்தகோஸ்தே பண்டிகை வந்தது. அங்கே அப்போஸ்தலர் நவமான பாஷைகளை பேசி திருச்சபை என்ற வசனத்தில் பிரசங்கித்தார்கள், கிறிஸ்துவை உயர்த்தினார்கள், மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின உடனேயே நடந்த காரியம் என்ன? வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போஸ்தலர் வசனத்தில் அப்பம் பெற்கிறதுல ஜபத்தில் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாச்சு. அங்கே என்னன்னாக்கா 44 விசுவாசிகள் ஒருமித்திருந்த சகலத்தையும் பொது அனுபவத்தில் காணியாட்சியில் ஆஸ்திகளை விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ரெஃபர்மேஷன் வந்து ஒரு சீர்திருத்தம் வந்துடுச்சு. காணியாட்சி முறைப்படி என்ன? காணியாட்சி முறை பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்தெந்த தேசத்தாருக்கு எந்தெந்த கோத்திரத்துக்கு எதை கொடுக்கப்பட்டாங்களோ அந்தந்த கோத்திரத்துக்கு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற போல், மக்களுக்கு ஏற்ற போல் வச்சுக்கணும், ரைட்டா? 12 கோத்திரம்னா 12 கோத்திரத்துக்கு ஏற்ற தேசங்களை கொடுத்திருந்தார் கர்த்தர். அந்த 12 கோத்திரத்தார் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய நிலத்திற்கு ஏற்றார் போல் இருந்ததை எல்லாரும் இப்போ அசம்பிள் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒருமனப்படுத்த எல்லாம் அசம்பிள் பண்ணுறாங்க, ஒன்றா பண்ணி ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. உன் தேவனாய் கர்த்தர் முழு பலத்தோடு முழு அன்பு செலுத்தணும் சொன்னால் உதட்டோரம் கிடையாது. இட் ஹாஸ் டு பி சேஞ்ச். ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு நவீன காரியத்தை செய்ய வேண்டுமா? இன்றைக்கு ஏன் நம்முடைய தேவைகள், சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படலை? ஏன் சபை விசுவாசியுடைய தேவைகள் சந்திக்கப்படலைன்னு சொன்னால், சோதிக்கும்படி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிற ஆண்டவரன் கேட்குற மாதிரி நான் என்னெல்லாம் கொடுக்கல ஆண்டவர் என்ன தவறாய் புரிந்து கொண்டதுனாலே, சரியான விதத்தில் அன்பு செலுத்தாதனாலே, உன்னுடைய சுயத்துக்காக நான் போனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இதை செஞ்சால் எனக்கு அவர் கொடுப்பார், நான் இதை பண்ணால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் சம்பாதிப்பதற்கு, உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக உழைக்கிற உழைப்பு வேறு,
தேவனுக்காக நீங்கள் உற்சாகமாய் கொடுப்பதும், தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய பணிகளையும் செய்வதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணிகளுக்காக தர வேண்டிய தர்ம பண காரியம் இருக்கிறது, அது வேறு. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் அன்றைய காலத்தில் என்ன செய்தால் ஒரு முறை கொண்டு வந்தோம், என்னது தசம பாகம். என்ன சொன்னாங்க? தசம பாகம். அதையும் ஆர்டிஃபிஷியல் ஆக்கிட்டாங்க. வெந்தயத்தில், சீரியத்தில், கடுகுல, மிளகுல, சார் எல்லாத்துலேயும் தசம பாகம் கொடுத்து என்ன செய்தாங்க? என்ன பாருங்கம்மா, அவங்க கஷ்டப்படுறாங்கப்பா, ஒரு மணி நேரம் கால் வலி. கடுகுல, வெந்தயத்தில், சீரகத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க? தசம பாகம் கொடு. அதில் நான் பற்றியா, நான் எல்லாத்துலேயும் உத்தமமாக இருக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்களா அங்கே அதெல்லாம் கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் உங்களுக்கு கூறியதை நீங்கள் அன்பு செலுத்தாத ஒன்றை நீங்கள் கொடுப்பது அர்த்தம் இல்லை. நீங்கள் அன்பு செலுத்துகின்ற ஒன்றை நீங்கள் தேவனுக்காக கொடுப்பது தான் விஷயம். இதெல்லாம் நடந்ததுனால தான் அந்த நல்ல சமாரியன் கதை சொன்ன உடனே அவன் இதயத்தில் குத்தப்பட்டவனாகி போனான். கடைசி ஒரு வசனத்தை முடிக்கலாம், வாசிங்க. அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்க ஆண்டவர் சொன்னார், உனக்கு எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதான் கடைசி வார்த்தை 36. இப்படி இருக்க, எப்படி இருக்க? சோதிக்கும்படி வந்திருக்கிற உன்னை நோக்கி பார்க்கிறார். நீ சோதிக்கும்படி வந்திருக்கிறாயா? இப்படி இருக்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறாயா? எப்படின்னா இப்படி இருக்க. எப்படி இருக்க சொன்னால் உனக்கு எப்படி தோன்றுகிறது? நீ தேவனாய் கர்த்தத்தில் அன்பு செலுத்துகிற, பிறனிடத்தில் அன்பு செலுத்துகிற போல இருக்கிற, காணிக்கையில் கொடுப்பதற்கெல்லாம் இந்த காரியங்களை முன் வந்து எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் எப்படி இருக்கிறது ஆண்டவர் கேள்வி கேட்குறாருமா, இதுக்கு நான் பதில் சொல்லுவீங்க. அவன் என்னத்தவன் சொன்னான்? இரக்கம் செய்தவனே. ஆண்டவர் சொன்னான், தான் பலியை அல்ல. ஓசியால் அழகாக சொன்ன, பலியை அல்ல இரக்கத்தையே. நம்மளே முதல்ல ஆண்டவர் நம்மேல் இரக்கம் பாராட்டினதை நாம் உணர வேண்டும். அடுத்தது நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். இது ரெண்டுமே நடக்காது. ஆண்டவர் இரக்கம் காண்பித்தது கூட ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் காண்பிப்பதற்கு அதனால தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மத்திய 6:12 என்னது? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல, நாங்கள் எங்களுடைய இரக்கத்தை செய்வது போல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் சொன்னாரா? அப்போது அவன் சொன்னபோது என்ன சொல்கிறாரு? அவன் என்ன பண்ணுறான்? இயேசு நோக்கி நிற்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அப்படியே செய்.